ஹலோ மக்களே, இந்த பதிவு எதுக்குன்னா, சென்னை கும்மிடிப்பூண்டியில் நடந்த 3 வயசு சிறுமியோட கொலை வழக்கை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது பிஸ்கெட் கொடுத்து வடமாநில இளைஞர் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து அந்த குழந்தை இறந்திருக்கு. ஆக்சுவலி அதிகாரிகள்லாம் என்ன புடுங்குற வேலை பண்ணுறீங்கன்னு தெரியல. அதே மாதிரி சிங்கப்பெண் படைகள்லாம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்குறீங்களா என்ன? அதை விட ஃபஸ்ட்டு குழந்தைய பெற்ற பெற்றோர்கள் அவங்களுக்கு என்ன குழந்தைய பார்க்குறத விட அப்படி என்ன புடுங்குற வேலை என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. தமிழ்நாடே வந்து சீரழிஞ்சு தான் போகுது. அது எந்த அரசியல் தலைவர்கள் வந்தாலுமே இதை வந்து நிறுத்த முடியாது. பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வளர்க்குற விதத்தில் தான் இங்கே இருக்குது. எப்படி ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணை எப்படி நடத்தணும், ஒரு பொண்ணோட உடலை பார்க்காம அந்த குணத்தை பார்த்து நடத்தணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே செக்ஷுவல் கிளாஸ் எடுத்து தான் ஆகணும். ஆக்சுவலி என்னென்னா, வடமாநில இளைஞர்கள் வடமாநிலத்துலேருந்து வந்து தஞ்சம் பிழைக்க வந்த இடத்துல இவ்வளோ அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு நடக்கிற ஆட்சியாக என்னென்னு தெரில. மொத்த வடமாநிலத்தவங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறணும். அவங்க நாட்டில் போய் நம்ம இந்த மாதிரி ஒரு அதிகாரம் பண்ண முடியுமா? விடுவாங்களா? ஏன் நம்ம தமிழ்நாடு மட்டும் என்ன இழிச்சவாயா? இதெல்லாம் கேட்குறதுக்கு எந்த அதிகாரியும் எந்த ஒரு தலைவர்களுமே முன் வரவில்லை. 3 வயசு சிறுமி, அதாவது 80 வயசு மூதாட்டி, உணர்ச்சி எட்ட மூதாட்டி முதல் உணர்ச்சி தெரியாத குழந்தை வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டுருக்காங்க. சட்டம் சரியான தண்டனை கொடுக்கணும். தண்டனைகள் அதிகரித்தா குற்றங்கள் குறையும். இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அண்ணன் சீமான் ஒருத்தர் மட்டும் வந்தால் மட்டும்தான் இந்த நாடு மாறும். ஆக்சுவலி அதான் 4 என்கவுண்டர் பண்ணால் எவன் கை வைப்பான்? கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. இவ்வளோ அதிகாரிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலி சிங்கப்பெண் படைகள் மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி இருக்கிற போலீஸ் அதிகாரிகளும் சரி, தலைவர்களும் சரி, கட்சி தொண்டர்களும் சரி, ஏகப்பட்ட அதிகாரி இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்னுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. தயவு செய்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நடக்கிற தண்டனைகளுக்கெல்லாம் சரியான ஒரு சட்டம், சரியான தீர்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி மிருகங்கள்லாம் உயிர் வாழவே கூடாது. தகுதியற்ற நபர்கள் வடமாநில இளைஞர்களும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களும் ஒரு பொண்ணை தொடர்னாலே கொலை நடுங்கணும். அந்த மாதிரி தண்டனைகள் வந்தால் மட்டும்தான் இந்த குற்றங்கள்லாம் குறையும். 3 வயசு சிறுமி, அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? ஒன்றும் தெரியாது. இப்படி ஒரு இறப்பு இருக்குன்னு நினச்சி கூட பார்த்துருக்காது அந்த குழந்தை. தயவுசெய்து சிஎம் சாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தண்டனைகள் வந்து அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் அந்த குற்றங்களும் குறையும். பாதுகாப்பு கொடுங்க பெண்களுக்கு.